ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த பெண் தொட்டவுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அந்த பெண்ணை குணமாக்கியது. இது நடந்ததும் ஆண்டவர் சொல்லுகிறார், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். இதுதான் உணர்வின் ஆவியானவர். அவர் மேல் உணர்வின் ஆவியானவர் முழுமையா இருந்ததினால் அவருக்கு தெரியவில்லை, தன்னை யார் தொட்டது என்று தெரியவில்லை. ஆனால் தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தார். என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உணர்வின் ஆவியானவர். இந்த தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது ஆஸ்திரிப்பு கூடாரத்தில் உள்ள அங்கு வைக்கப்பட்டிருந்த குத்து விளக்கு, கர்த்தர் சொன்னபடியே 7 அகல்களை கொண்ட குத்து விளக்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த குத்து விளக்கு நேராக உயரமாக இருக்கும். 2 பக்கங்களிலும் 3 கிளைகள் இருக்கும். இப்படியாக அந்த குழாய்கள், கிளையை போல, மரத்தின் கிளை போல குழாய்கள் இருக்கும். அந்த குழாய்கள் வழியாக எண்ணெய் சென்று 7 அகல்களும் மேலாக எல்லாம் எரியும் வரிசையாக. இந்த குத்து விளக்கை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த வேத பகுதியை நாம் தியானிக்க வேண்டும். குத்து விளக்கின் அடியில் இருக்கிற கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றப்படும் பொழுது முதலில் அந்த எண்ணெய் உயர உயர அந்த திரியின் வழியாக 2 கிளைகளுக்குள், அடியில் இருக்கிற முதலில் இருக்கிற 2 கிளைகளுக்குள் செல்லும். வலதுபுறம் ஒன்றும் இடதுபுறம் ஒன்றுமாக 2 கிளைகள் இருக்கும். அந்த குழாய்களின் வழியாக எண்ணெய் செல்லும் பொழுது முதலில் வலது பக்கத்தில், நமக்கு வலது பக்கத்தில் இருக்கிற குழாயை, அந்த அகலின் பொருள் என்னவென்றால் ஞானத்தின் ஆவியானவர். கடைசியில் இடது பக்கத்தில் இருக்கிற குழாயின், அதாவது ஒரே சமமான பகுதியிலிருந்து 2 குழாய்கள் பிரிந்து செல்லும் குத்து விளக்கிலிருந்து. அப்படி என்றால் நமக்கு இடது பக்கமாய் இருக்கிற குழாயை குறித்து சொல்லும் பொழுது அது உணர்வின் ஆவியை குறிக்கிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் நமக்கு ஒரே சமயத்தில் கொடுக்கப்படுகிறார். அவருடைய தன்மை ஒன்றாயிருக்கிறது. ஞானம் தருவார், உணர்வையும் தருவார். ஞானத்தினால் நாம் புரிந்து கொள்கிறோம், உணர்வினால் மனம் திரும்பி நாம் அதை செயல்படுத்த முடியும். உணர்வு இருந்தால்தான், ஞானத்தினால் நம்மால் புரிந்து கொள்ள மட்டும்தான் முடியும். அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் உணர்வடைய வேண்டும். அந்த உணர்வு உணர்வின் ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. சரி, உணர்வின் ஆவியானவரை குறித்து என்ன வரையறை என்பதை குறித்து பார்க்கலாம். கர்த்தருடைய வெளிப்படுத்தல்கள், சில காரியங்களை பற்றின வெளிப்படுத்தல்கள், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற எந்த ஒரு வெளிப்படுத்தலா இருந்தாலும் அது பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து நம்முடைய மனிதனுடைய ஆவிக்கு கொடுக்கப்படுகிறது, மனிதனுடைய ஆவிக்கு வருகிறது. இதுதான் அந்த முறை, வரும் வழியாயிருக்கிறது. அதாவது பொதுவாக எந்த காரியத்தையும் நாம் ஞானத்தினால் படித்து அல்லது தெரிந்து கொண்டு, அறிவால் தெரிந்து கொண்டு அதன் பின்பு உணர்வடைவோம். ஆனால் உணர்வின் ஆவியானவர் நமக்குள் வரும்போது நமக்கு எதுவுமே புரியாது, நமக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டாது. ஆனால் நம் இருதயத்தினால் நம்பி ஏற்றுக்கொள்வோம், விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வோம், நம்முடைய உணர்வடைந்து அதை ஏற்றுக்கொள்வோம். ஏன் எப்படி என்று தெரியாது, ஆனால் உணர்வடைந்து, அதாவது நம்முடைய அறிவில் இருந்து, நம்முடைய தலை மூளையில் இருந்து இருதயத்திற்கு செல்லாமல் இருதயத்திலிருந்து நம்முடைய மூளைக்கு கர்த்தர் செயலை அனுப்புவார். கர்த்தருடைய ஆவியிலிருந்து நம்முடைய இருதயத்திற்கு வந்து இருதயத்திலிருந்து நம்முடைய மூளைக்கு செயல்படுத்தப்படும். அதாவது எந்த ஒரு விரிவாக்கமாய் இருந்தாலும் கர்த்தர் இந்த வழியில் செயல்படுகிற காரியமே உணர்வின் ஆவியா இருக்கிறது. கர்த்தருடைய குரலா இருக்கிறது. கர்த்தருடைய குரல் நம்முடைய ஆவிக்கு வந்து அதன் பின்பு நம்முடைய சிந்தைக்கு செல்கிறது. நம்முடைய ஆவிக்கு வந்த பின்பு அது சிந்தைக்கு செல்கிறது. பொதுவாக எல்லா காரியங்களும் நம்முடைய சிந்தனைக்கு வந்து அதன் பின்புதான் ஆவிக்கு வரும். ஆனால் இது தலைகீழாக மாறும். அதாவது கர்த்தர் நேரடியாக ஆவியில் தொடர்பு கொண்டு நம்முடைய ஆவிக்கு, பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய ஆவிக்குள் செயல்பட்டு, மனிதனுடைய ஆவிக்குள் அந்த கர்த்தருடைய வார்த்தையை வைத்து
அதன் மூலம் நம்முடைய சிந்தையை செயல்படுத்துவார், ஆளுகை செய்வார். சில காரியங்களை செய்வதற்கு இப்படியாக பல வழிகளை பயன்படுத்துவார். பல ஆவிக்குரிய ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி மூடப்பட்டிருக்கிற, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற பல ரகசியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். உணர்வின் ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி காட்டிவிடுவார். இது எல்லோருக்கும் கிடைக்காது. கர்த்தர் யாருக்கு திட்டம் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும் அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆவிக்குரிய ரகசியங்களையும், அற்புதங்களையும், எதிர்காலத்தை பற்றிய காரியங்களையும், சில காட்சிகளையும் கர்த்தர் முன்பே நமக்கு உணர்த்துவார். உதாரணத்திற்கு, அந்தி கிறிஸ்துவின் முத்திரை வருகிறது என்று உலகமெங்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லாராலும் விசுவாசிக்க முடிவதில்லை. சிலர் அதை விசுவாசிக்க மாட்டார்கள், சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிலர் உணர்வடைந்து அதற்கு தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய வருகைக்கு அதை நாம் எடுக்கக்கூடாது என்று உணர்வடைகிறோம் அல்லவா? இதுதான். இப்படிப்பட்ட உணர்வு சிலருக்கு வருவதற்கு காரணம் உணர்வின் ஆவியானவரே. கர்த்தருடைய வேதத்தின் வசனங்களையும், கர்த்தருடைய சித்தத்தையும், அவருடைய திட்டங்களையும், ஊழியத்தின் காரியங்களையும், கர்த்தர் செய்ய நினைக்கிற நம்மை குறித்து, நாம் சம்பந்தப்பட்ட காரியங்களை குறித்தும், ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கும், மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களை உணர்வின் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். சில காரியங்களை விரிவாக்கி நமக்கு புரியும்படியாக சொல்லிக் கொடுப்பார். ஞானமாய் நமக்கு போதிப்பார். இதுதான் உணர்வின் ஆவியானவர். சாலமோன் ராஜாவோடு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் இருந்தார். அதனால் அவர் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற அந்த உண்மையான தாயை கண்டுபிடிக்க அவரால் முடிந்தது. இஸ்ரவேலாகிய யாக்கூபையா அவர் வாழ்நாள் முழுவதும் உணர்வின் ஆவியானவர் அவருக்குள் இருந்து அவரை வழிநடத்தி சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபையாவோடு கூட இருந்து உணர்வின் ஆவியானவர் அவரை வழிநடத்தினார். யோபு 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லவரின் சுவாசமே அந்த உணர்வை தரும். பரிசுத்த ஆவியானவர் தான் சர்வ வல்லவரின் சுவாசம். அதாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஐயாவை உருவாக்கும் பொழுது மண்ணினால் பிசைந்து சரீரத்தை உருவாக்கி தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆதாம் ஐயாவின் நாசியில், மூக்கில் ஊதி சுவாசத்தை உண்டு பண்ணினார். அதாவது பரிசுத்த ஆவியை அவருக்குள் கொடுத்தார். அதை நிமித்தம் அவர் ஜீவாத்மாவானார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆவி கொடுக்கப்படுகிறது. அது நிமித்தம் அந்த மனிதன் உயிருடைய ஒரு மனிதனாகிறான். அவருடைய வம்சத்தில் பிறந்த நாமும் அதே ஆவியை பெற்றோர்களா இருக்கிறோம். ஆதாம் ஐயாவின் ரத்தம் தான் நம்முடைய சரீரத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகெங்கும் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆதாம் ஐயாவின் இரத்தத்திலிருந்து பிறந்தவர்களே. சர்வ வல்லவரின் சுவாசமே அவரை உயிருள்ளவராக்கிற்று. யோபு 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சுவாசம் நம்மை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். எபேசியர் 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர் கர்த்தருடைய அன்பின் ஆழ அகல உயரங்களை அறிந்து கொள்ள உதவுகிறார். அவருடைய உணர்வின் ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுதுதான் கர்த்தரின் அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பரலோக காரியங்களையும், கர்த்தருடைய காரியத்தையும், ஆவியின் மண்டலத்தை பற்றின காரியங்கள், கர்த்தருக்கேற்ற எல்லா காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் துணை வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே ஞானத்தையும் உணர்வையும் தருளுமையாயிருக்கிறார். இப்படி நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. உணர்வின் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் என்பதை குறித்து நாம் சற்று கவனிப்போம். யோசேப்பையா அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு காரியம் நடக்கிறது. யோசேப்பையாவை அவருடைய சகோதரர்கள் எடுத்து குழியில் போட்டு விடுகிறார்கள். கோபமடைந்து யோசேப்பையா தன் தகப்பனாரிடத்தில் தங்களை பற்றி சொல்லுகிறார்கள் என்று அண்ணன்கள் சேர்ந்து யோசேப்பையாவை குழிக்குள் போட்டு விடுகிறார்கள். ஒரு கிணற்றில் குறுகிய, அந்த காலத்தில் இருந்த குறுகிய ஒரு கிணறு, ஆழமான கிணற்றில் போட்டு விட்டார்கள். அதில் தண்ணீர் இல்லை. அதனால் யோசேப்பையா அந்த கிணற்றுக்குள் இருக்கிறார்.
அவர் மேல் கோபம் கொண்டு கொல்வதற்காக தான் அப்படி செய்தார்கள். அந்த சமயத்தில் வெளியிலிருந்து வந்த யூதா, அதாவது யோசேப்பு ஐயாவின் அண்ணன் யூதா என்ன செய்தார் என்றால், ஒரு காரியத்தை அந்த இடத்தில் செய்கிறார். தன் சகோதரர்களிடத்தில் பேசி, நம்முடைய சகோதரனுடைய இரத்த பழிக்கு நாம் ஏன் உடன்பட வேண்டும்? அந்த நம் சகோதரனை கொன்ற பாவம் நமக்கு ஏன் வர வேண்டும்? அது பாவம் செய்யக்கூடாது என்று கர்த்தருக்கு பயந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு இருந்தது. அந்த பாவத்தை நாம் சுமக்க வேண்டும், நமக்கு கஷ்டம் வரும், பாடு வரும் என்று கர்த்தருக்கு பயந்து அவர் என்ன சொன்னார்? யோசேப்பை மீண்டும் தூக்கி, நம்முடைய சகோதரன் சிறியவனான யோசேப்பை மீண்டுமாக தூக்கி நாம் எகிப்தியரிடத்தில் விற்று போடுவோம் என்று சொல்லுகிறார். இப்படியாக யோசேப்பையா கிணற்றிலிருந்து தூக்கப்பட்டு எகிப்தியர்களிடம் அடிமையாக விற்கப்பட்டார் 30 வெள்ளிக்காசுக்கு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், யூதாவுக்கு அந்த உணர்வு எப்படி வந்தது? யோசேப்பையாவின் அண்ணனுக்கு ஏன் வந்தது? அந்த நேரத்தில் உணர்வின் ஆவியானவர் வந்து அவரை செயல்படுத்தி இருக்கிறார். அதாவது தேவ சித்தம் என்னவென்றால், யோசேப்பையா எகிப்துக்கு போக வேண்டியது. அதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருந்தது. முதலில் யோசேப்பு அங்கு சென்று அவர் அங்கு பண்படுத்தப்பட்டு அங்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பது தேவ திட்டமாய் இருந்திருக்கிறது. கர்த்தர் யூதாவை பயன்படுத்தி அவர் மேல் உணர்வின் ஆவியானவர் வந்து இப்படியாக செயல்பட்டு இருக்கிறார். இந்த காரியங்களை உணர்வின் ஆவியானவர் நமக்குள் வந்து செயல்படும் பொழுது நமக்கு புரியாது, நமக்கே புரியாது நாம் என்ன செய்கிறோம் என்று. ஆனால் அதை செய்ய வேண்டும் என்று தோன்றும். அது அறிவுக்கு எட்டாத காரியம். ஆனால் உணர்வில் நமக்கு அது புரியும், இது சரிதான் என்று. இதை இன்னும் சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. சாதாரணமாக நாம் முன்பின் பார்த்திராத ஒரு சில மனிதர்களை நாம் பார்த்த உடனே சிலரை நமக்கு பிடித்து போகும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். அதிகமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்ப்போம். தேவ பிள்ளைகளோடு பழகினாலும் சிலரை மட்டும் நமக்கு மிகவும் பிடித்து போகும். அவர்களோடு பேச வேண்டும் என்று தோன்றும். இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். அவர்களோடு பேசலாம் என்று தோன்றும். சில நேரங்களில் ஏன் என்று நம்மை கேட்டால் யாராலும் பதில் சொல்ல முடியாது. அவர்களோடு பேசலாம் என்று தோன்றியது, பேசினேன் என்று சொல்வோம். பழக தோன்றும். இப்படியாக ஏன் அப்படி நடக்கிறது? இதுதான் உணர்வு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது பரிசுத்த காரியங்களை நிறைவேற்ற நாம் எங்கு போக வேண்டும், யாருடன் பேச வேண்டும், பழக வேண்டும், இப்படிப்பட்ட உணர்வுகளை தருவார். அது மட்டுமல்ல, சில ஆபத்துகளில் இருந்தும் உணர்வின் ஆவியானவர் நம்மை காப்பாற்றுவார். இப்படியாக ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றாட நிகழ்வாக இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் அதை இப்பொழுதுதான் புரிந்து கொள்ள தொடங்குகிறோம். உணர்வின் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறார். எப்படி என்று பார்ப்போம். ஒரு முறை ஒரு ஊழியர் ஒருவர் பஸ்ஸில் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை. அவர் வேலை ஸ்தலத்திலிருந்து வீடு திரும்ப வேண்டும். தினமும் எப்பொழுதும் வருகிற பஸ்ஸில் பயணம் செய்ய வேண்டும். அவ்வாறாக அவர் அலுவலகத்திலிருந்து புறப்படுகிறார். அவர் புறப்பட்டு பஸ்ஸிற்கு செல்வதற்காக தன் அலுவலகத்திலிருந்து புறப்படும் பொழுது அவருக்கு ஒரு உணர்வு வருகிறது. வேண்டாம், இந்த பஸ்ஸில் பயணம் செய்ய வேண்டாம், அடுத்த பஸ்ஸில் செல்லலாம், அடுத்த பஸ் வரும்பொழுது அதில் போய் கொள்ளலாம், இது வேண்டாம் வேண்டாம் என்று அங்கேயே அலுவலகத்தில் அமர்ந்து விடுகிறார். இப்படியாக நடக்கிறது. ஒரு 10-15 நிமிடம் கழித்து சரி அடுத்த பஸ் வந்து விட்டது, போகலாம். ஏன் என்று அவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு உள்ளுணர்வு வந்து கொண்டே இருக்கிறது, போகவே முடியவில்லை. சரி ஏன் இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அமைதியாக அமர்ந்து விட்டார். 10 நிமிடம் கழித்ததும் சரி போகலாம் என்று புறப்பட்டு அவர் பஸ்ஸில் பயணம் செய்ய தொடங்குகிறார். அடுத்த பஸ்ஸில் போகிறார். அப்பொழுது போகும் பொழுது 2-3 நிமிடங்கள் பயணித்த உடனே பார்த்தார், இவர் எப்பொழுதும் போகிற முதலில் அவர் புறப்பட்ட அந்த போக வேண்டிய அந்த பஸ் ஆனது விபத்துக்குள்ளாகி நின்று கொண்டிருந்தது. அந்த விபத்து நடக்க போகிறது, அதில் நீ பயணம் செய்ய வேண்டாம் என்று உணர்வின் ஆவியானவர் தடை செய்து வைத்திருந்திருக்கிறார். அப்பொழுதுதான் இவருக்கு புரிகிறது. அடுத்த பஸ்ஸில் பயணம் செய்து பின்னால் இருந்து பார்க்கும் பொழுதுதான் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், முன்னே ஒரு பஸ் விபத்துக்குள்ளாகி நிற்கிறது என்று. எந்த பஸ் என்று பார்த்தால் இவர் எப்பொழுதும் போகிற அதே பஸ்ஸாக இருக்கிறது. இப்படிதான் கர்த்தர்
நம்மை வழி நடத்துகிறார். ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். பலவித போராட்டங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். இந்த இடத்திற்கு போகாதே, இதை செய்யாதே, இதை செய், இந்த இடத்திற்கு போ என்று ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். அதை கேட்டு நாம் அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து நாம் பரிசுத்த ஆவியானவரின் சொல் கேட்டு நடக்கும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். எல்லாவித காவலோடும் பாதுகாக்கப்படுவோம். அதே சமயத்தில் பரிசுத்த காரியங்களை நல்லபடியாக செய்து முடிக்கவும் முடியும். நம்மையும் காப்பாற்றிக் கொள்ளலாம். நாம் செய்யும் செயல்களையும் பரிசுத்தமாய் செய்யலாம். தெய்வ சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றவும் உணர்வின் ஆவியானவர் தேவை. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் ஒரே சமயத்தில் நமக்கு கிடைக்கிறார். அது அந்த குத்து விளக்கின் அடியில் இருக்கிற முதல் 2 குழாய்களை நினைவுபடுத்துகிறது, ஓமையாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பார்ப்போம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அவர் மேல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய 7 ஆவிகளும் அவர் மேல் செயல்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முதலில் பார்த்தோம், ஞானத்தின் ஆவியானவர் அவருடைய 12ஆம் வயதிலேயே வெளிப்பட்டார் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றோர்களுடன் தன்னுடைய 12ஆம் வயதில் எருசலேமில் பண்டிகை கொண்டாட தேவாலயத்திற்கு சென்றார். அப்பொழுது அங்கு வேதபாரகரோடும் மற்ற பெரியோர்களோடும் பேசி வேதத்தை குறித்து விளக்கமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, வேதத்தை குறித்து, வேத வசனங்களை குறித்து அவர் விவாதிக்கும் பொழுது, வேத வசனங்களை குறித்து நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியதை பார்த்து வேத பாரகர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். சிறு பையனாய் இருக்கிறார், படிப்பறிவு இல்லாதவராய் இருக்கிறார், இவர் எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை போதிக்கிறார், எப்படி இதற்கெல்லாம் விளக்கம் சொல்லுகிறார், நமக்கே புரியவில்லை. பல வருடங்களாக நாம் வேதத்தை தியானிக்கிறோம், நமக்கு புரியாத காரியங்களை இவர் சொல்லுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள். 12 வயதாய் இருக்கும் பொழுதே ஆண்டவரை பார்த்து. அதன் பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட உணர்வின் ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அதாவது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து போவதை பார்த்து தன் பெரும்பாடு என்னும் அந்த நோய் நீங்கும்படியாக கர்த்தரிடத்தில் போக வேண்டும், அவரால் குணமாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவர் போய் தொடக்கூடாது என்பதினால் அவர் பயந்து கொண்டு, ஆனாலும் தன்னுடைய பல வருட 12 வருட பாடுகள், அத்தனை பாடுகளையும் அனுபவித்து தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று வைத்தியருக்கு கொடுத்தும் குணமாகாததினால் எப்படியாவது நான் குணமாக வேண்டும் என்ற வேதனையில், அது மிகவும் கொடிய பாடாய் இருந்தது நிமித்தம் அவர் தாங்க முடியாமல் கர்த்தரை நோக்கி பார்த்து, எப்படியாவது நான் குணமடைவேன், அவரை தொடாமல் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாவது நான் குணமடைவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் புறப்பட்டு போனார். ஆண்டவர் புறப்பட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறார். கர்த்தரிடத்தில் குணமாக்கிக் கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் பெருங்கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை சூழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த நெருக்கமான கூட்டமாய் இருக்கிறது. அப்படி போகும்பொழுது பலருடைய சரீரம் ஒருவருக்கொருவர் இடிப்பது ஒரு சாதாரண நிகழ்வு. தொடுவது, ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்வது சகஜமான ஒரு காரியம். இப்படி கூட்டத்தில் ஆண்டவர் சென்று கொண்டிருக்கிறார். சீஷர்கள் கூட செல்லுகிறார்கள். பெருங்கூட்ட ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் இந்த ஸ்திரீயானவர் புறப்பட்டு, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் வேதனையோடு வலியோடு அவர் புறப்பட்டு போய் எப்படியாவது பின்புறமாய் கர்த்தருக்கு முன்பாக போகாமல் பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டாவது நான் குணமடைந்து விடுவேன் என்ற விசுவாசத்தோடு நேராக சென்று அவருடைய பின்புறமாக, கர்த்தர் பார்க்கவில்லை அந்த பெண்ணை, யாரும் அறியாமல் அந்த பெண் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டார். தொட்ட உடனே அவருடைய வேதனை, பெரும்பாடு என்னும் அந்த பெண்களுக்குரிய அந்த பெரும்பாடு நின்று போயிற்று. பெண்களுக்குரிய அந்த வேதனை 12 வருடம் தொடர்ந்து அனுபவித்த அந்த வேதனை அவரை விட்டு நின்று போயிற்று. அந்த பெண் குணமடைந்தார். இந்த சம்பவம் மிகுந்த சந்தோஷத்திற்குரியதுதான் இன்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அது நியாயப்பிரமாண காலம். பெண்கள் அவரை தொடவே கூடாது. அப்படி இருக்க இந்த மாதிரியான நேரத்தில் அவரை தொடக்கூடாது நியாயப்பிரமாண சட்டத்தின்படி.
தேவாலயத்திற்கு போகக்கூடாது. பொது இடங்களிலேயே வரமாட்டார்கள் பெண்கள் அந்த நேரத்தில். அப்படி இருக்க, இவர் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த பெண்ணுக்குள் மிகுந்த பயம். பயத்துடன் தான், ஆனால் தன்னுடைய வேதனை மகா பெரியதா இருந்தது நிமித்தம், அவர் தொட்டுவிட்டு ரகசியமாய் வந்து விடலாம் என்றுதான் சென்றிருக்கிறார். இவர் அந்த பெண் தொட்டவுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அந்த பெண்ணை குணமாக்கிச்சு. இது நடந்ததும் ஆண்டவர் சொல்லுகிறார், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். இதுதான் உணர்வின் ஆவியானவர். அவர் மேல் உணர்வின் ஆவியானவர் முழுமையா இருந்ததினால் அவருக்கு தெரியவில்லை, தன்னை யார் தொட்டது என்று தெரியவில்லை. ஆனால் தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தார். என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அதற்கு சீஷர்கள் சொல்லுகிறார்கள், எல்லோரும் இடித்துக்கொண்டுதான் சுவாமி, உங்களை இடித்துக்கொண்டு எல்லாரும் உரசிக்கொண்டுதான் போய்க் கொண்டிருக்கிறோம். யார் தொட்டது என்று கேட்டால் எப்படி சொல்வது? எல்லோரும் தான் போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு எப்படி கண்டுபிடிப்பது இப்படிப்பட்ட கூட்டத்தில் யார் தொட்டது என்று என்று அவர்கள் சகஜமாக உலக வழக்கத்தின்படி நம்மை போல யோசித்தார்கள் சீஷர்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது என்று கேட்டார். இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் செயல். அப்பொழுது அந்த பெண்மணி, குணமான அந்த பெண் ஓடி முன்பாக வந்து கர்த்தரிடத்தில், ஏனென்றால் கர்த்தர் சபித்து விடுவாரோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டு, கர்த்தாவே என்னை மன்னியும், என்னுடைய பாடு 12 வருடமாய் நான் பெரும்பாடுபட்டேன், என் சொத்தெல்லாம் அழிந்தது, விற்று வைத்தியம் பார்த்தேன், என்னால் வாழ முடியவில்லை, கடைசியாக உம்மிடத்தில் வந்து நான் சுகம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உம்முடைய வஸ்திரத்தை நான் தான் தொட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று பயத்துடனும் நடுக்கத்துடனும் வந்து அந்த பெண் கேட்டார். அப்பொழுது கர்த்தர், பயப்படாதே, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, நீ குணமானாய் என்று கர்த்தர் சொல்லி அந்த பெண்ணை ஆசீர்வதித்து அனுப்பினார். அவரை சபிக்கவெல்லாம் இல்லை, கர்த்தர் சபிக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அந்த பெண்ணின் பாவங்களை மன்னித்தது நிமித்தமே அவர் குணமானார். இது உணர்வின் ஆவியானவரின் செயல்பாடாய் இருக்கிறது. இப்படிதான் அவருக்கு அறிவால் தெரியாவிட்டாலும் உணர்வால் அவர் புரிந்து கொண்டார், நம்மிடத்தில் யாரோ வல்லமை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை. இதுதான் உணர்வின் ஆவியானவரின் செயல்பாடு. இப்படி நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் இன்றும் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். என்னவென்று இப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறோம். நம் வாழ்க்கை, மனித வாழ்க்கை என்பது பல ரகசியங்களால் நிறைய பெற்றது. மனிதர்கள் யாரும், எல்லோரும் வாழ்கிறோம், ஆனால் வாழ்வை புரிந்து வாழ்கிறவர்கள் எத்தனை பேர்? ஏன் பிறக்கிறோம்? ஏன் மறிக்கிறோம்? என்ன நடக்கிறது? நம் வாழ்க்கை நிகழ்வுகள் எதற்கு? ஏன் இந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம்? இதை பற்றி எல்லாம் காரணம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது. எல்லாம் மிக சரியாய் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவரே எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க நம் வாழ்வின் மேன்மையை உணர்ந்து, அருமையை உணர்ந்து, கர்த்தரின் திருக்கரங்களால் படைக்கப்பட்ட நாம் பயபக்தியுடன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். இப்பொழுது உணர்வின் ஆவியானவர், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் நமக்கு எவ்வளவாய் தேவை என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து போராட வேண்டிய காலம். கடைசி கால ஆபத்துகள், பொல்லாத ஆவிகள் முன்பிருந்தது போல அல்ல, இப்பொழுது எக்கச்சக்கமாய் கணக்கில்லாமல் பெருகி இருக்கிறது. தீங்கு பெருகி இருக்கிறது. கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் என்று சுவிசேஷ புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களும் மிக ஆபத்தாய் இருக்கிறது. முக்கியமாக ஒரு அடையாளம், மிக தெளிவான அடையாளம், மனிதர்களின் இருதயம் எப்படி இருக்கிறது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக மனிதர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தார்கள். எளிமையான உணவு பழக்கம் இருந்தது. எளிமையான வாழ்க்கை முறை இருந்தது. ஒருவர் அன்பு கூற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு சிறிய, அதாவது பணம் என்பது மிக குறைந்த அளவே இருந்ததினால், நமக்கு ஒரு குறைவு ஏற்பட்டால் நமக்கு ஒருவர் வேண்டுமே, நம்முடைய சொந்தம் வேண்டுமே, நம்முடைய பக்கத்தில் இருப்பவர் வேண்டுமே என்று ஒருவருக்கொருவர் சேர்ந்து வாழ்ந்தார்கள், ஒற்றுமையாக இருந்தார்கள். இப்பொழுதோ பணம், பெருமை அதிகமாய் பெருகிற்று.
பணம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் பெருமை அதிகமாய் இருக்கிறது. நான் பெரியவன், நான் போய் இதை செய்வேனா என்று பெருமைக்காய் வாழ்கிற காலமாய் இருக்கிறது. இதுதான் கடைசி கால அடையாளம். மிகப்பெரிய தீமை பெருமைதான். இப்படியாக மிகப்பெரிய கொடுமையான காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பெருமையின் ஆவியின் ஆளுகை, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை, வலுசற்பத்தின் ஆளுகை எல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது. கடைசி காலமா இருக்கிறது. மனிதனுடைய இருதயம் கொழுத்து கொண்டிருக்கிறது. யாரிடத்திலும் தாழ்மை இல்லை. முன்பு ஒருவரிடம் ஒருவர் எவ்வளவு அன்பாய் பேசினோம், பழகினோம். இப்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த தேசத்திலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இல்லை. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலை இப்பொழுது எங்குமே இல்லை. எல்லா மனிதர்களிடமும் டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. டிவி, செல்போன் வந்திருக்கிறது. இது நற்காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் அதிகமாய் பெரும்பாலும் தீமையான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பெருமை பலத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதிகமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பொருள்களை பயன்படுத்த வேண்டும். அதாவது ஊழியம் செய்வதற்கு. இதில் அநேகம் பேர் விழுகிறார்கள். கணினியிலும் செல்போனிலும் அதிகம் பேர் இதிலேயே விழுந்து கிடக்கிறார்கள். அதனால் ஊழியங்கள் அதிகமாய் இதில் வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது தீமை அங்கு வராமல் நாம் ஆக்கிரமிப்பு செய்கிறோம். கர்த்தருடைய காரியங்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறது. ஒரு காரியம் இடம் விட்டு கொடுக்கப்படுவதில்லை. இன்னொரு காரியம், அநேகம் பேர் இருக்கிற இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை போகும்போது அது பலருக்கு சென்று சேரும். எல்லோருக்கும் சென்றாலும் பலர் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டாகிறது. அதனால் டெக்னாலஜியை கர்த்தருடைய பிள்ளைகள் பயன்படுத்த வேண்டும். இது ஆபத்தான காலமாய் இருக்கிறது. இந்த நேரத்தில் உணர்வு தேவை. கடைசி கால ஆபத்துகளில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் நம் உணவுக்கும் உடைக்கும் தங்கும் இடங்களுக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டு ஓடி ஒளியக்கூடிய காலங்கள் வரப்போகிறது. அந்த சமயத்தில் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவரே நம்மை உணர்த்துவார். இந்த இடத்திற்கு செல்லுங்கள், அங்கு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, உணவு இருக்கிறது, நீங்கள் அங்கு பாதுகாப்பா இருக்கலாம் என்று உணர்த்துவார். அப்பொழுது நாம் எந்த ஆராய்ச்சியும் செய்யாமல் உணர்வடைந்து அங்கு போக வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய 7 ஆவிகளையும் பெற்றிருந்தால் மட்டுமே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய 7 ஆவியையும் பெற்றிருந்தால்தான் நாம் கடைசி காலத்தில் தப்பி பிழைக்க முடியும். கடைசி கால போராட்டங்களில் இருந்து. அதனால் தயவு கூர்ந்து பரிசுத்த வாழ்வை மேற்கொள்வோம். கர்த்தரிடமாய் நம் இருதயத்தை திருப்புவோம். மனம் திரும்புதல் நம்மை வாழ வைக்கும். நம் மூலமாக பலரை வாழ வைக்கும். வாழ்க்கை ஒரு முறைதான். நம்மையும் காப்பாற்றிக் கொண்டு பிறரையும் காப்பாற்ற, பலரை காப்பாற்ற முயற்சி செய்வோம். கர்த்தரின் சேனையாக செயல்படுவோம். சுகபோக வாழ்க்கை வேண்டாம். செயல்படுகிற யுத்த வீராங்கனைகளாய் மாறுவோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். பரிசுத்த வாழ்வே வீர வாழ்க்கை. அதை புரிந்து கொள்வோம். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தை போராடி வீரமாய் வாழ்ந்து பரிசுத்த வாழ்வை மேற்கொள்வோம். எல்லா பாவங்களையும் இச்சைகளையும் தூக்கி எறிந்து நீதியும் நியாயத்தையும் நடப்பிப்போம். கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்ட நாம் கர்த்தரை போல அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.